லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். தெற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகளினுடைய நிலவரத்தை பார்க்கின்ற நேரத்தில் யார் அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை வெற்றி பெறுவார்கள் என்கிற பரபரப்பும் பதற்றமும் இருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 44 தொகுதிகளை பெரும்பாலான இடங்களில் அதிமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரங்கள் சொல்லுகின்றன. 24 தொகுதியை அதிமுகவும் 20 தொகுதியில் திமுகவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கு குறிப்பாக தெற்கு மாவட்டத்தில் தெற்கு மண்டலத்தில் திமுகவுக்கு 20 தொகுதிகள் கிடைக்கும். 37.59% வாக்குகள் திமுக வசம் செல்லுகின்றன. அதிமுகவை பொறுத்தவரை 24 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பாக இருக்கின்றன. 37.04% வாக்குகள் அதிமுக வசம் இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த இடமும் கிடைக்கவில்லை. 13.73% வாக்குகள் கிடைப்பதாக கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. நாம் தமிழர் கட்சிக்கும் அதிக இடங்களில் வெற்றி இல்லை. 6.02% வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுயேட்சைகளுக்கு 5.62% வாக்குகள் கிடைப்பதற்கான களம் இருக்கிறது. இந்த தெற்கு மண்டலத்தை பொறுத்தவரை 7 தொகுதிகள் நெக் டு நெக் ஃபைட், கடும் போட்டி இருப்பதற்கான சூழல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹரிஷ், எப்படி பாக்குறீங்க? 20-24 இதுல ஓவரால் ஓட் ஷேரை பாக்குறப்போ 37.04 தான் அதிமுகவுக்கு இருக்குது. ஆனா 24 தொகுதிகளில் ஜெயிக்கிறதா சொல்றீங்க. 37.59% வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய திமுகவுக்கு 20 தொகுதிகள். என்ன கால்குலேஷன் இது? சில இடங்கள்ல ஆளும் அமைச்சர்கள் அவங்களுடைய ஓட் ஷேர் அதிக லெவலில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதனால அது டிஃபரன்ஸ் மாறலாம். பார்த்தோம் அப்படின்னா 24 அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை 30 கூட மாறலாம். 30-32 வரைக்கும் போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ டிடிவி தினகரன் உள்ள டிடிவி வந்ததுனால ஒரு 32 வரைக்கும் போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 29 சீட்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்ங்கிறது என்னுடைய கணிப்பு. இங்க 24 போட்டிருக்காங்க இல்லையா? டஃப் ஃபைட் 7. டஃப் ஃபைட் மானாமதுரை நான் சொல்லிட்டேன். டஃப் ஃபைட்ல தான் இருக்கு மானாமதுரை. ஸோ 29 இடங்கள்ல அதிமுக கூட்டணி ஜெயிக்கலாம். அதற்கு முக்கிய காரணம் இருக்கிற விஷயம் தான். டிடிவி உள்ள வருதுனால இவர் சொல்ற மாதிரி இன்னொரு 2-3 தொகுதிகள் ஆட் ஆகலாம். அதிமுகவுக்கு அதன் மீது உள்ள முழு தாக்குதல்கள் என்ன பிரிஞ்சு கிடக்குன்னு சொல்லிப்பட்டு பிரிஞ்சு கிடக்கலன்னு எவ்வளவுதான் அதிமுக காரர்கள் எடப்பாடி தலைமையில் சொன்னாலும் அதை ஏற்காத ஒரு பரப்புரை இருக்குது. அந்த பரப்புரை வாய் மூடப்பட்டதனால் என்ன தென் மாவட்டங்களில் இதில் உள்ளதை விட ஆக பெரும்பான்மை அதிமுக வர முடியும் என்ற சூழல் தான் இருக்கிறது. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய மூவருக்கும் நன்றி. தமிழ்நாட்டினுடைய 234 தொகுதிகளிலும் பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை நடத்தி இருக்கின்றது ஸ்பிக் மீடியா மற்றும் இடம் வளம் குழுவினர். அவர்கள் அளித்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் கருத்து கணிப்புகளையும் விரிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.